அஸ்ஸலாமலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சண்டே மினி விளாக் பார்க்கலாமா? வாங்க பார்க்கலாம். காலையில் போய் சிக்கன் வாங்கிட்டு வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ரோஸ்ட்டுக்கு தனியாகவும் சிக்கன் குழம்புக்கு தனியாகவும் எடுத்து வச்சாச்சு. அதில் கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்து கழுவுனோம்னா அந்த கவுச்சஸ் பண்ணுறதுல அதனால் மஞ்சத்தூள் சேர்த்து வச்சாச்சு. தனித்தனியாக எடுத்து பிள்ளைங்க தேங்காய் பால் சாதம் தான் ரெடி பண்ணி கேட்டாங்க. நான் தேங்காய் எடுத்து வச்சுட்டு அதுக்குள்ளே எங்கள் அப்பா காய்கறி வாங்கிட்டு வந்தாங்க. பல்லாரி காய்கறி எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. பிள்ளைங்க ஸ்கூலுக்கு டென்ஷன் ஃப்ரீயாக இருக்குமே அப்படின்ட்டு ஞாயிற்றுக்கிழமை எப்போவுமே காய்கறி வாங்கிடுவேன். சின்ன வெங்காயத்தில் ரேட்டு கூட, அதனால் எங்கள் அப்பா 1/2 கிலோ தான் வாங்கிட்டு வந்துருந்தாங்க. அதெல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சிடலாமா அப்படின்னுட்டு. வீட்டில் வேறு ஞாயிற்றுக்கிழமை வேலை வேறு அதிகமாக இருக்குமா, இது அப்படி காய்கறி வாங்கி ஒரு இடத்துல வச்சுட்டோம்னா எடுத்து வைக்க மறந்துடும். எனக்கு ரொம்ப மாய்ச்சலாக போயிடும். அதனால் அதை எடுத்து வச்சிடலாமா அப்படின்னுட்டு. கத்திரிக்காய்லாம் நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருந்துச்சு. முட்டைக்கோசு, அதுக்கப்புறம் சவுச்சவு, கேரட்டு, பீன்ஸ் எல்லாமே வாங்கிட்டு வர எழுதி கொடுத்துருந்தேன். எங்கள் அப்பா வாங்கிட்டு வந்துட்டாங்க. காய்கறி நல்லாவே ஃப்ரெஷ்ஷாகவே இருந்துச்சு. அதுக்கப்புறம் எனக்கு கேப்சிகம்னா ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த உருளைக்கிழங்கு கிரேவியில் போட்டு எடுத்து சாப்பிடுறது நல்லாயிருக்கும். பிள்ளைங்களுக்கு பிடிக்காது, நல்லா க்ரன்ச்சியாக இருக்குமா. நான் மட்டும்தான் சாப்பிடுவேன். எனக்கு அந்த கேப்சிகமோட மனம் ரொம்பவே பிடிக்கும். ஒரு பக்கம் காய்கறிலாம் எடுத்து வச்சாச்சு. எல்லாத்தையும் ஒரே டப்பாவில் போட்டு அடைச்சி வச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். முட்டைக்கோசெல்லாம் நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருந்துச்சு. பல்லாரி, அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் எல்லாத்தையுமே ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு, அதுக்கப்புறம் மிளகா மேலே உள்ள காம்பெல்லாம் எடுத்து அதையுமே ஸ்டோர் பண்ணி வச்சிடலாமா அப்படின்ட்டு வச்சாச்சு. இஞ்சி நல்லாவே இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். நல்லா பருவ இஞ்சியாக இருந்துச்சு. போன தடவை கொஞ்சம் பிஞ்சு இஞ்சியாக இருந்துச்சா, அது அந்தளவுக்கு உரப்பே இராது. இந்த இஞ்சி நம்ம டீக்கு போடும்போது நல்லாவே மனமாக இருக்கும். எனக்கு உரப்பாக டீ குடிக்கிறது ரொம்ப பிடிக்கும். அதனால் இஞ்சி நல்லாவே இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காய்கறிலாம் எடுத்து வச்சாச்சு. காலையில் வேறு கருவாடு வாங்கியிருந்தேன். அதையுமே ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சாச்சு. பிள்ளைங்களுக்கு ரெடி பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னுட்டு. ஒரு சாம்பார் எதுவும் வச்சோம்னா நம்ம உப்பு உரமாக பொரித்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அதனால் அதையுமே ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சாச்சு. இன்றைக்கி பிள்ளைங்க தேங்காய் பால் சோறு தானே கேட்டாங்க. அதனால் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இன்றைக்கி ரெடி பண்ணி கொடுத்தாச்சு. பிள்ளைங்க மத்தியானம் என்ன சாப்பாடு, மற்ற நாள்லாம் ஸ்கூல் போகிறாங்களோ அந்த காலையில் சாப்பாடு செய்து தான் மத்தியானம் சாப்பிடுவோம். பிள்ளைங்க வீட்டில் இருக்கிறதால பிள்ளைங்களுக்கு பிடிச்ச மாதிரியே ரெடி பண்ணியாச்சு. அதோட சூடாக சாப்பிட்றலாமா அப்படின்னுட்டு. அதுக்கப்புறம் சிக்கன் குழம்பும் ரெடி பண்ணியாச்சு. சிக்கன் கிரேவியுமே நல்லாவே ரெடி பண்ணியாச்சு. சிக்கன் கிரேவி மட்டும் வச்சுருந்தோம்னா நைட்டுக்கு ஏதாச்சும் பார்க்கணும். அதனால் கொஞ்சம் முள்ளை போட்டு குழம்பும் வச்சாச்சு. அதுக்கப்புறம் எண்ணெய் பாக்கெட் எல்லாமே வாங்கிட்டு வர சொன்னேன். எங்கள் அப்பாவை எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டாங்க. அதனால் அது இருக்கக்கூடிய ப்ளேஸில் எடுத்தும் வச்சாச்சு. மண்டி இலையுமே க்ளீன் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இப்போ என்ன கிச்சனில் நம்ம காய்கறி எல்லாத்தையும் ஒதுங்க வச்சோமா, அந்த குப்பை எல்லாம் இருக்கும். சரி, பிள்ளைங்களுக்கு சாப்பாடு வச்சு கொடுக்கறதுக்கு முன்னாடி எல்லா குப்பையும் தூத்து அள்ளி போட்டுடலாமா அப்படின்னுட்டு அதையுமே அள்ளி போட்டாச்சு. பிள்ளைங்க விளாட போயிட்டாங்க. வந்தப்புறம் பிள்ளைங்களுக்கு பிடிச்ச மாதிரி ரெடி பண்ணி கொடுத்தேன்னா லெக் பீஸ் 2 வாங்கி போட்டு வந்திருந்தாங்க. அதை பிள்ளைங்களுக்கு பங்கு வச்சும் கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் சூப்பராக சோறு பொங்கி மணக்க ரெடி பண்ணி கொடுத்தாச்சு. என்னுடைய மகளுக்கு சாப்பாடு கொடுக்க 1 மணி நேரமாக ஆயிரும். அதனால் பிள்ளைக்கு நான் சாப்பாடு கொடுத்துக்கிட்டு இருந்தேன். பிள்ளைங்களும் பெரிய பசங்களும் சாப்பிடவும் ஆரம்பித்தாச்சு. அல்ஹம்துலில்லாஹ் சூப்பராகவே போச்சு ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஞாயிற்றுக்கிழமை. இந்த விளாக் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள்.